அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் வீடியோ தான். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர் ஃபுட் வாக்கிங் அப்படின்னு சொல்லி பேருங்க. அதாவது காலணி அணியாமல் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய பெனிஃபிட் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா, அறிவியலும் ஆன்மீகமும் இரண்டரை கலந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்து மதத்தில் மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்டின் அவங்க வழிபடுறாங்களே, அந்த வழிபாட்டு முறை முட்டி போட்டு வழிபடுறாங்க இல்லையா, அந்த ப்ரேயர் இதுலேயும் சரி, முஸ்லீம்ஸ் வந்து தொழுகை பண்ணும்போது முட்டி போட்டு அப்படி குனிஞ்சு நிமிந்து பண்ணுறாங்க இல்லையா, அந்த வழிபாட்டு முறையிலையும் சரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த வகையில் தான் நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டுலாம் போகிறாங்க இல்லையா, போகும்போது செருப்பு அணியாமல் நடந்து போகிறாங்க. அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது எப்படின்னா, ரீசெண்டாக நான் சபரிமலைக்கு மாலை போட்டு ஒரு 41 days விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை நான் அடைஞ்சேன் இல்லையா, அதை ஒரு சாதாரண மனிதனாகவும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாகவும் உங்களோடலாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணிங்க ஒரு 2-3 days செருப்பு அணியாமல் நடக்கிறோம் இல்லையா, அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த விரத முறையில், சபரிமலை விரத முறையில். முக்கியமாக நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்கனால இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த செருப்பு அணியாமல் நடக்க ஒரு 1 or 2 days வந்துங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக்கில் போகிறீங்களே, அதுலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பைக் வந்து நீங்கள் செப்பல் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கும் செப்பல் அணியாமல் ட்ரைவ் பண்ணுறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வலது காலில் வந்து இந்த கிரேக் டோ இருக்கு இல்லையா, கட்டை வரல வச்சு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அதை மாதிரி இந்த இடது காலில் வந்து நீங்கள் கியர் ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் பண்ணுவீங்க. உங்கள் 4 footம் பேக் ஃபுட்டும் ஒர்க் ஆகும். இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. செகண்ட் டே தேர்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கால்களுக்கு வந்து ஒரு உயிரே வந்த மாதிரி நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணேன். நம்ம செப்பல் போடாமல் நம்ம இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்பல் போடாமல் நம்ம தரையில் நடக்கிறோம் இல்லையா, தரையில் நடக்கிறதுக்கும் செப்பல் போட்டு நடக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஃபுட் பெயின் போகிறதுக்கெலாம் நான் நிறைய ஸ்ட்ரென்தனிங் மெத்தட்ஸு, ஸ்ட்ரெச்சிங் மெத்தட்ஸு இதெல்லாம் நிறைய நம்ம வீடியோவிலே போட்டிருக்கேன். இதை நான் பர்சனலாகவும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுவோம். இப்படி பண்ண போதிலுமே கூட ஒரு சில சமயங்களில் நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. பெரும்பாலான நாட்களில் எனக்கு இந்த ஃபுட் பெயின் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் மெத்தட் பண்ணுவேன். ஆனால் இந்த செப்பல் அணியாமல் நம்ம நடக்க ஆரம்பித்த ஒரு 4 days 5 daysலேயே வந்து எனக்கு ஃபுட் பெயின் டிஸப்பியர் ஆனதை நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணேன். இது நிச்சயமான உண்மை. ஒரு சாதாரண மனிதனாகவே நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து சயின்டிஃபிக்காக அதில் என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல பிரியப்படுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செப்பல் அணியாமல் நீங்கள் தரையில் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கால்கள் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தில் வந்து தான் நிறைய நரம்புகள் வந்து எண்டாகுது. நம்ம மேல் பகுதியிலேருந்து வரக்கூடியது வந்து இந்த உள்ளங்கை 2 உள்ளங்கையிலையும், அதே போல் உள்ளங்கால்கள்லேயும் தான் வந்து நிறைய நர்வ் எண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நர்வ் எண்டிங்ஸ்க்கெலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செருப்பு அணியாமல் நடக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் கிடச்சி அந்த நர்வ் எண்டிங்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது. இதுதான் ஒரு மெயினான ரீசன். சென்சரி பர்செப்ஷன் அப்படின்னு பேர். உங்களை அறியாமலே உங்கள் பாடி வெயிட்டை கொடுத்து நீங்கள் வந்து இர்ரெகுலர் சர்ஃபேஸில் நடக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்க போகிறதில்ல. நம்ம ரோடெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இர்ரெகுலர் சர்ஃபேஸில் நீங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்கள் சோல் ஆஃப் த ஃபுட்டில் வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கிடைக்குது. இந்த ப்ரெஷர் மூலமாக வந்து நரம்புகள் தூண்டப்பட்டு உங்களுக்கு கால்வலி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக்கான ஒரு பேசிக்கான ரீசன் தான். அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த். இந்த புவியினுடைய சக்தி இருக்கு இல்லையா, காந்த சக்தி, அந்த சக்தி கூட நீங்கள் டைரெக்டாக ஒரு காண்டாக்ட் வைக்கிறீங்க உங்கள் சோல் ஆஃப் த ஃபுட்டில். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ட்ரைன் ஆகிடுது. உங்கள் கிரவுண்டில் வந்து ட்ரைன் ஆகிடுது. இது வந்து ஒரு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். இந்த அக்கு ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அழுத்தத்தின் மூலமாக உடம்புக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம க்யூர் பண்ணுற ஒரு சிகிச்சை முறையே இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்னல் ஆர்கனை டைரெக்டாக போய் நம்ம அப்ரோச் பண்ண முடியாட்டாலும் கூட அந்த ஆர்கனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த நரம்புகள்லாம் எங்கே முடிவடையுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாதத்தில் முடிவடையுது.
அப்போ நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து உங்கள் இன்டர்னல் ஆர்கன் சொல்லக்கூடிய உள்ளுறுப்புக்களை புத்துணர்ச்சி அடைய செய்கிறதுக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது இந்த பேர் ஃபுட் வாக்கிங், காலணி அணியாமல் நடக்கிற ஒரு முறை. சரிங்க, இப்போ வந்து இந்த காலணி அணியாமல் நடக்கிறோம் இல்லையா, இதுலேயும் ஒரு சில விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை பார்த்தாலும் யூடியூப்பில் ஒரு அதீத ஆர்வத்தோடு செயல்படுறோம். அது அளவுக்கு அதிகமாக பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். நான் முக்கியமாக இது யார் யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், யார் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கிளியராக சொல்லிடுறேன். யார் யார் பண்ணலாம்னா இளம் வயதினர் பண்ணலாம். குண்டாக இருக்காங்க இல்லையா, வயதானவர்கள் குண்டானவர்கள், அது முக்கியமாக வந்து சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து சென்சரி லாஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபுட்டில் வந்து அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு கம்மியாக இருக்கும். அவங்க வந்து இதை பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். அவங்க வந்து செருப்பணியாமல் இந்த மாதிரி இரகுலர் சர்ஃபேஸில் நடந்தாங்கன்னா இந்த கல் இதெல்லாம் குத்துறது அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப அந்த ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கவனமாக பண்ணணும். அவங்க சரி சார் நாங்கள் இதை பண்ணக்கூடாதா, எங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் இருக்குது. சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிறைய பார்க்கில் வந்து இந்த கூழாங்கல் இருக்கு இல்லையா, இந்த கூழாங்கல் கிரவுண்டில் பதிச்சு வச்சுருப்பாங்க. அதில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்கள் சோல் ஆஃப் த ஃபுட்டை வந்து பாதிக்காத மாதிரி ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸில் இல்லை ஃப்ளாட் சர்ஃபேஸில் கல் ஏதாவது குத்திராத அளவுக்கு நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும், அந்த ப்ரெஷர் கிடைக்கும். நீங்களும் வந்து அந்த நர்வ் எண்டிங்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சென்சரி லாஸ் இருக்கு இல்லையா, அந்த உணர்வு கம்மியான நிலைமை அதை மாற்றுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இந்த பேர் ஃபுட் வாக்கிங்கில். இது முக்கியமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த செருப்பணியாமல் நடப்பதில் வந்து இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாகவும் சரி, ஒரு சாதாரண மனிதனாகவும் சரி, இந்த 41 நாட்கள் வந்து எனக்கு அந்த ஃபுட் பெயின் கொஞ்சம் கூட இல்லை. அதை நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணேன். நல்ல ஒரு 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 ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க இந்த வெயிலில் நல்ல வெயிலில் பண்ணிடக்கூடாது. அது பார்த்திங்கன்னா சன் பேர்ன் ஏற்பட்டுரும், அதையும் கவனிக்கணும். ஒரு மார்னிங்கோ ஈவினிங்கோ அந்த டயத்தில் நீங்கள் இந்த காலணி அணியாமல் நடப்பதால் நிச்சயமாக ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இந்த சைனீஸ் முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கூழாங்கல் பதிச்சு நடக்கிற முறைகள் நிறையா இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஃபுட் பெயின் வராமல் நிறையா காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காலணி அணியாமல், அதாவது ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோல் ஆஃப் த ஃபுட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நானே என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பேன். இந்த மேட்டில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு முள் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் அந்த சென்சரி ரீஎஜுகேஷன் மெத்தடில் நான் என்ன சொல்லித்தருவேன் அப்படின்னா, இந்த விண்டோ முன்னாடி போய் நின்றுட்டு பிடிச்சிட்டு டோ ஸ்டாண்டிங்லாம் சொல்லித்தருவேன். இந்த ஸ்டாட்டிக் வாக்கிங்லாம் சொல்லித்தரும்போது என்ன பண்ணுவேன்னா, வெறும் தரையில் நடக்காமல் அந்த மேட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும். அதில் அவங்க அந்த ஃபுட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாடி வெயிட் ஃபுல்லாக வந்து ஃபுட்டில் விடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த சென்சேஷனையும் கூட்டி விடும். அதை மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறீங்க இல்லையா, இந்த சேரில் உட்காந்து பார்க்குறவங்க எல்லாமே உங்கள் சேருக்கு கீழே இந்த மேட்டு போட்டுக்கணும். மேட்டு போட்டு அந்த முள் மாதிரி குத்துற மாதிரி இருக்கிற ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு ஃபுட்டுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட் கான்டாக்ட் எர்த்தில் இருக்காது. நமக்கு அதுவும் தேவை, அதையும் கவனிச்சுக்கோங்க. நமக்கு வந்து எப்போ அந்த ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து நேரடியான ஒரு கான்டாக்ட் கிடைக்கணும் உங்கள் ஃபுட்டுக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ரெஷரும் கிடைக்கும். நீங்கள் இர்ரெகுலர் சர்ஃபேஸில் நடக்கும்போது உங்கள் பாடி ப்ரெஷரோடு சேர்த்து அந்த நர்வ் எண்டிங்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும். இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலணி அணியாமல் நடப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கும் கிடைக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.